என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே என்னத்த பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சுவாதி இப்போ என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரியுது. ஆனால் இப்போ அது உனக்கு வேணாம். லக்ஷ்மி, சுவாதி குடிக்க ஏதாவது கொடு. சரிங்க. வேண்டாம் அத்தை. மாமா, நான் போய் அனிதாவை பார்த்துட்டு வரேன். எதுக்குமா? சும்மாதான் மாமா. அவகிட்ட அதிக ஏதோ பேசாதம்மா. சரி அத்தை. அக்கா, அக்கா நீ கோச்சிக்கிட்டாலும் நீ என் அக்கா தான். ஆனா நான் அப்படி நினைக்கலையே. நீ நினைக்கலனாலும் அதான் நிஜம்.
கோவப்படாம யோசி. ஏய், என்ன யோசிச்சாலும் நீ செஞ்சது செய்யறது எல்லாம் தப்புதான். நான் என்ன செஞ்சேன்? உன் ஆசைப்படி நீ விரும்பினவரை உன்னை கட்டி வச்சேன். கட்டி வச்ச மட்டும் போதுமா? நிம்மதியா வாழ விட வேணாமா? சரி, அதை விடு. எல்லார் கோவப்படுற அப்பா என்கிட்ட மட்டும் பாசமா இருப்பாரு. அவரையும் என் மேல கைய உங்க வச்சிட்டியே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாடோடி சாந்தி அவதானே? அனிதா, இத பார், நீ என்ன வேணா பேசு. ஏன்னா நான் உன் தங்கச்சி, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அவங்க நம்ம அண்ணன் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா பொண்டாட்டி, நம்ம அண்ணி. மரியாதை கொடு. ஏய், அந்த உறவை நீதான் மெச்சுக்கணும். இப்ப எதுக்கு வந்தேன்னு சொல்லு. அனிதா, நீ நல்லா இருக்கணும் தானே நான் அன்னைக்கும் பாடுபட்டேன், இன்னைக்கும் பாடுபடுறேன். யாரு நீயா? நீயும் அந்த சாந்தியும் என்னைக்கும் என்ன நிம்மதியா வாழ விட மாட்டீங்க. ஏன் அனிதா இப்படி எல்லாம் பேசுற? ஏன் எல்லாத்தையுமே தப்பா எடுத்துக்கிற? நீ நல்லா இருக்கணும் தானே நான் அண்ணி எல்லாருமே நினைக்கிறோம். ஏய், உனக்கு புருஷன் இருக்கால, அவன் கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் ஏண்டி ஏன் புருஷன் கிட்ட வந்து கேக்குற? அக்கா, ஏய், இந்த அக்கா தங்கச்சி உறவெல்லாம் வேணாம். எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியாவே கேக்குறேன். உனக்கு இன்னும் என் புருஷன் கிட்ட இருக்கிற பாசம் போல இல்ல அனிதா? ஆமா, உன் நாத்தனார் கல்யாணத்துக்கு என் புருஷன் வேணும். எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு காவலுக்கு என் புருஷன் வேணும். இன்னும் கொஞ்ச நாள் போனா ராத்திரிக்கும் வேணும். அனிதா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். போதும் போதும். நீ என்ன மட்டும் பேசல, உன் புருஷனையும் பேசுற. எனக்காக ஒரு நல்ல ஒரு அவமானப்பட வேண்டாம். ஏய், நடிக்காதடி. அக்கா கிட்ட நான் பேசிட்டேன். வரத்த வரேன் மாமா. சரிம்மா. பாத்தியாடி அந்த பொண்ணோட பெருந்தன்மைய. நம்ம பொண்ணு என்ன பேசியிருப்பான்னு நமக்கு தெரியாதா? நாம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தம் மனசு கஷ்டத்தை மறைச்சிட்டு போறா பாத்தியா? சுவாதி, என்ன சுவாதி, எதிர்க்கவே வரேன், பார்த்தோம் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்க. சுவாதி, 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 என்னம்மா என்னாச்சு? என்ன இது, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஏமா தினேஷ் ஏதாவது சொன்னானா? இல்ல உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா?
சொல்லுமா, என்னாச்சு? அத்த, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? என்னம்மா நடந்தது? பாலகிருஷ்ண மாமாவுக்கும் லக்ஷ்மி அத்தைக்கும் கல்யாண நாள் வந்துச்சு. ஆமா, அத்தைக்கு புடவை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். நல்ல விஷயம் தானே. ஆனா அதை அனிதா தப்பா எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டா. அத்தை, என்ன செஞ்சிட்டா? அந்த புடவைய எரிச்சிட்டா. அத்தை, அடி பாவி, ஏன் இப்படி பண்ணா? ஐயோ, குடும்பத்துக்கே அது ஆகாதே. இதனால வீட்ல ஒரே சண்டை சச்சரவு, பெரிய புயலே அடிச்சிருக்கு. அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியும். கேட்ட உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி அக்கா தங்கச்சிக்குள்ள எதுக்கு சண்டைன்னு அனிதாவை நேர்ல பார்த்து பேச போனேன். ஆனா அனிதா என்ன அப்பவும் அவமானப்படுத்திட்டா. படபடன்னு பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டா. நீ ஏமா அவகிட்ட எல்லாம் பேசுற? பேசக்கூடாது. அம்மா சொன்னாங்கன்னு அம்மா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் பேசினேன். ஆனா அவ அதை புரிஞ்சுக்கல. அவ விருப்பப்படி நான் நடந்துகிட்டேன். அவ விரும்பின வாழ்க்கைய அவளுக்காக நான் விட்டு கொடுத்தேன். நான் என்னத்த தப்பு பண்ண? கூட பிறந்த தங்கச்சிய அக்கா இப்படி அவமானப்படுத்துவா? அவ கிடக்குறம்மா, விடு. அவ புத்தி நமக்கு தெரிஞ்சது தானே. இங்க பாரு சுவாதி, நீங்க 2 பேருமே என் அண்ணன் பொண்ணுங்கதான். ஆனா 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. சுவாதி, இங்க பாரு, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நீ அவளை பார்க்க போக கூடாது. சரியத்த, போனது போகட்டும். அவ பேசினது மறந்துடு. இங்க பாரு, அவளே நாளைக்கு தான் பேசினது தப்புன்னு சொல்லி உன்னை தேடி வரத்தான் போறா. அதுக்காக நீ வருத்தப்படாத. சரியத்த. இங்க பாருமா, நடந்ததையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. நல்லதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணுமே தவிர கெட்டதையெல்லாம் மறந்து போகணும். வா. இந்த பாலை குடிச்சிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. ம். குமார், இவரோட கைய பாரு, துடிக்குது பாரு. பல்ச பாரு, தலை வேற அசைக்கிறாரு. சீக்கிரம் போய் பெரிய டாக்டர் கூட்டு வா. எஸ், ராஜு, என்ன பாருங்க. கண்ணை தருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆர்கேவா? ஆர்கேவா பார்க்கணுமா? சிஸ்டர், ஆர்கே ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. டாக்டர். டாக்டர், டேக் கேர். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஆர்கே சார் வீட்டு நம்பர் இருக்கா? ஒரு நிமிஷம் இரு, பார்க்கறேன். ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ, ஆர்கே சார் வீடுங்களா? ஆமா,
நீங்க நான் அவரோட மருமக சாந்தி பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஹாஸ்பிடல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன். பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பிடுச்சு. உங்க வீட்ல இருக்கிற யார்கிட்டயாவது பேசணும்னு சொல்றாரு. ஓகே, சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ. ஐயோ, இந்த நேரம் பார்த்து வீட்ல யாருமே இல்லாம போயிட்டாங்களே. டாக்டர் வேற யாரையாவது உடனே வர சொல்லிருக்காரு. இப்ப என்ன பண்றது? ஏன்பா அம்மா அபிராமி அக்கா வந்துட்டாங்களா? இன்னும் வரலைங்கம்மா. வரலையா? இல்ல, ராஜண்ணனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். அவருக்கு நினைவு திரும்பி இருக்கான். பேசணுமா, உடனே வர சொல்றாங்க. நான் இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அத்தையோ இல்ல அபிராமி அக்காவோ வந்தா விஷயத்த சொல்லுங்க. சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. ராஜுக்கு நினைவு திரும்பினத அபிராமி நடத்திட்டு உடனே சொன்னான். ஹலோ ஹலோ ஹலோ, யாருமா போன்ல? தெரியல அத்தை. பேட்டரி டோட்டலா டெட் ஆயிடுச்சு. லயன் கிடைக்கலையே, என்ன பண்றது? கடவுளே, ராஜனை கண் முடிச்சுக்கிட்ட, அவரை காப்பாத்து. அம்மா, என்னப்பா? ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்ததுமா. ராஜுவுக்கு நினைவு திரும்பிடுச்சான். அவர் என்னமோ பேசணும்னு ஆசைப்படுறாராம். வீட்டுல இறந்தா உடனே வர சொல்லி அங்கிருந்து போன் பண்ணாங்கம்மா. சரி அத்தை, நம்ம உடனே கிளம்பலாம். வேற ஏதாவது சொன்னாங்களா? போன்ல நான் பேசலமா, சாந்தியம்மா தான் பேசினாங்க. அவங்க தான் சொன்னாங்க. சாந்தி எங்க இப்போ? அப்பவே ஆஸ்பத்திரி போயிட்டாங்கம்மா. யாராவது இருந்தா உடனே வர சொல்லி சொன்னாங்கம்மா. ஐயோ, என்னம்மா? இல்ல, அவர் கடைசியா ஏதோ பேசணும்னு விரும்பி நம்ம. சரி அத்தை, வாங்க கிளம்பலாம். கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. ராஜனுக்கு என்னாச்சும் தெரியலையம்மா. நாராயணா, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சரிங்கம்மா. வாங்க. ஆர்கே, அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், வந்துருவாரு. யூ see, ராஜ் கோமால இருந்து சுயநினைவு வந்துட்டாரு. பட் his condition is very bad. ஆர்கே கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டாரு. என்னன்னு கேளுங்க, அவரை பேச விடுங்க. I'll be back in a minute. ஓகே டாக்டர். அது நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கம்மா. சாக போற இந்த ராஜு சொல்றது எல்லாமே சத்தியம், சத்தியம். அபிராமி நல்ல நல்லம்மா. நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆனா
நீ நம்பிதான் ஆகணும். அபிராமி ஆர்கே குடும்பத்தையே அழிக்க வந்தோம்மா. ஆர்கே கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு தன்னோட தம்பி தங்கச்சியோட சேர்ந்து இந்த குடும்பத்தையே கொள்ளையடிக்க வந்தோம்மா. கைகாரி கச்சிதமா பேசி ஆர்கே மனசுல நல்ல மாதிரி இடம் பிடிச்சிட்டாங்கம்மா. ஒரு விஷ பாம்புன்னு வெளியே வெளியே யாருக்குமே தெரியலையம்மா. இன்னில இருந்து அவ நடவடிக்கைய கவனிமா. அவ நடந்துகிட்டதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருமா. முன்னாடி எப்படி எப்படி எல்லாம் இருந்தான் நீயே தெரிஞ்சுக்குவேம்மா. ஆர்கே நல்லவர் தான். அவர் குடும்பத்தை எப்படியாவது நீதாம்மா காப்பாத்தணும். அந்த குடும்பத்துக்கு இன்னும் எனக்கு உழைக்கணும்னு ஆசைதான். ஆனா அந்த கடவுள் என்ன கூப்பிடுறாமா. Oh